தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 2024 வருடத்தோட ஜூலை மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் தொடங்க போகுது. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை துவாதிசி திதியில் பிரதோஷத்தன்னைக்கு பிறகுது. ரொம்ப அற்புதமான ஒரு நேரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யறதுக்கு அற்புதமான ஒரு தினம். மறந்துடாத இதை செஞ்சுருங்க. அதே மாதிரி 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 26 கிருஷ்ண பகவான் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி தினம் அப்படிங்கிறது வருது. 19ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி வருது. அன்னைக்கு தான் ஆவணி அவிட்டம் அப்படிங்கிற ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறதும் வருது. இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் கடகராசியில் இருந்துட்டு 17ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறார். சனி பிரதோஷத்தை அன்னைக்கு போகிறாரு. அதோட செவ்வாய் ரிஷபராசியில் குருவோடு சேர்ந்துக்கிட்டு இருக்கார். குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. புதன் கடகராசியில் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. 13ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. மாத கடைசி 31ஆம் தேதி சிம்மத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் இருந்துக்கிட்டு 26ஆம் தேதி கன்னி ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷபத்திலையும், சனி பகவான் கும்பத்தில் வக்கர நிலையிலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது, எதெல்லாம் நீங்கள் செய்யலாம், எதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துருவோம். போன வீடியோவில் ஆடி மாதம் பலருக்கு சரியில்லை நேரம் அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம். அதாவது கெட்ட நேரங்கிறது நமக்கு மட்டும் இல்லை, கடவுளுக்கே வந்திருக்கு. ராமபிரானே கெட்ட நேரம் வந்ததால தான் வனவாசம் போனார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் உள்ளதை உள்ளபடியே நாம் சொல்லிடுறோங்கிறதால சின்ன சின்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம். பல பேர் நீங்கள் பாசிட்டிவாக சொல்லலை அப்படின்னு இருந்தாங்க. பாசிட்டிவாக சொல்கிறேன்னு உங்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணுறதுக்கு நாள் கிடையாது. என்ன நடக்க போதோ அதை சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டம் நஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வாழ்க்கையில் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கஷ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு மட்டும் வரல, நம்ம வணங்குற கடவுளுக்கே கஷ்டம் அப்படிங்கிறது வரும். ஸ்ரீ ராமபிரான் வனவாசம் போன கதை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. கடவுளுக்கே கஷ்டம் அப்படிங்கிறது வரும்போது நமக்கு வர்றதில்ல என்ன. இது எதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதத்தில் கஷ்டம் வருங்கிறதுக்காக சொல்லலை. கஷ்டம் நிறையா இருந்துச்சு, நீங்கள் அந்த கஷ்டத்தை தாண்டி வந்துட்டீங்க. இந்த மாதம் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பட்ட கஷ்டத்தையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. கடவுளுக்கே கஷ்டம் வந்திருக்கு, நமக்கு வர்றது சர்வசாதாரணம். நம்ம சாதாரண மனுஷன், நம்ம ஒன்றுமே இல்லை, நமக்கு வர்றதுலாம் சர்வசாதாரணம் அப்படின்னு நினச்சிங்க. எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ராசிக்கு கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சமஸ்தானத்தில் யார் உட்காந்துருக்கா? 5ஆம் இடத்துக்கு அதிபதி, 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி உட்காந்துருந்தார். நல்ல இடம்தான், ஆனால் வக்கரம் அடைஞ்சு போயிட்டார்ல. சனிக்கே பலம் போச்சுன்னா அப்புறம் எங்கேருந்து நமக்கு பலம் இருக்கிறது? அதோட ராசி அதிபதி சுக்கிர பகவானுக்கு நட்பு கிரகம் வர சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவான் வக்கரகதியாக இருக்கும்போது 4ஆவது வீட்டுக்கு அதிபதி வக்கரமாய் பலம் இழந்ததால் ஆரோக்கிய தொல்லைகள் கடந்த காலகட்டத்தில் அதிகமாக இருந்திருக்கும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள், குறிப்பாக தாயாருக்கு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது நிறையா இருந்திருக்கும். நிறையா சோதனைகள் இருக்கும், ஏகப்பட்ட செலவு வந்திருக்கும். ராத்திரி பகலாக மாடு மாதிரி உழைக்கிறேன், 10 ரூபா புண்ணியம் இல்லை. என்ன தான் நான் தலையில் நின்று எண்ணெயை தடவிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்றை மண்ணு கூட ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த விடை சொல்லக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறது தான் இது. இப்பயும் சனி வக்கரத்தில் தானே ஜோசியர் இருக்கார். நீங்கள் எப்படி இப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ராசி அதிபதியோட நிலை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம ராசி அதிபதி நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். ராசிக்கு 11ஆவது வீட்டிலேருந்து அற்புதமாக இருக்கார். வருமானத்தை பெருக்கி கொடுக்குற இடத்துல இருக்கார். சுக்கிரன் ராசிக்கு அதிபதி. இந்த காலகட்டத்தில் நிறைய நன்மை நடக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. ஒரு துணிமணி எடுக்கிறோம், ஒரு நகை நட்டு வாங்குகிறோம், அது தோடாக இருக்கலாம், மூக்குத்தியாக இருக்கலாம், அரை பவுனாக இருக்கலாம், 1/4 பவுனாக இருக்கலாம், 1 பவுனாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் சரி, ஒரு குண்டுமணி தங்கம் வாங்கினாலும் நம்மக்கிட்ட 10 ரூபா மிச்சம் இருந்தால் தான் அதை நம்ம வாங்க முடியும். ஒரு துணிமணி எடுக்க போகிறோம், ஊரே ஆடி மாதத்தில் தள்ளுபடி போட்டு வச்சுருக்காங்க, நம்மளால் எடுக்க முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த ஆடி தள்ளுபடியில் போய் துணிமணி எடுத்து பிள்ளைகளுக்கு வேணுங்கிறத எடுக்கிற அளவுக்கு காசு போனோம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வந்துடும். கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவு பெருசாக இருக்கும். பெரிய எம்எல்ஏவை பார்த்தேன், எம்பியை பார்த்தேன், ஒரு ஆஃபீஸரை பார்த்தேன், எல்லாம் நமக்கு ஆதரவாக இருக்காங்க, பரவாயில்ல. வேலை செய்கிற இடத்துல ஒரு மேனேஜர் இருக்கார், நமக்கு சப்போர்ட்டாக இருக்கார், அர்ஜென்ட்டுக்கு 10 ரூபா அட்வான்ஸ் கேட்டாலும் கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் உங்கள் மேல்மட்ட அதிகாரிகளை பாராட்டக்கூடிய அளவுக்கு தான் இந்த மாதம் இருக்கும். சில பேருக்கு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். அடகு வச்ச நகைகளை மீட்கலாம். இப்படி சகல விதத்துலேயும் காசு பணத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு மாதம்.
பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றின பயம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கும். பரவாயில்லடா, நமக்கு நல்லா தான் இருக்கும், சொந்த தொழில் செஞ்சோம், நிரந்தர வருமானம் இல்லை, ஒரு மாதம் 50,000 வருது, ஒரு மாதம் 5,000 வருது, ஒரு மாதம் 2,000 தான் வருது, இப்படி ஏற இறங்க இருந்த தொழில் அப்படிங்கிறது இப்போ நிரந்தரமாக மாதம் ஒரு 30 ரூபா நமக்கு கன்ஃபார்ம்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிரந்தர வருமானத்தை இட்டோம். அப்போ அதை நம்பி நம்ம ஒன்று செய்யலாம். பரவாயில்ல, மாதம் 30 ரூபா நமக்கு கன்ஃபார்மாக இருக்குது, ஏதோ 10 ரூபா குடும்ப செலவு போனாலும் 20 ரூபாய்க்கு ஒரு லோனுங்கன்னு போட்டு நம்ம கட்டிக்கிட்டு இருக்கலாம், ஏதாவது அதை வச்சு தொழிலை பெருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடக்கும். அதோட கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் வக்கரம் அடைஞ்சிருக்கார். ராசிக்கு 9க்கும் 12க்கும் அதிபதியான புதன் வக்கரம் அடைகிறார் அப்படிங்கிறது ஒரு வகையில் நன்மை. பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி வக்கரம் அடையக்கூடாது, விரயஸ்தானத்துக்கு அதிபதி வக்கரம் அடையலாம். 12ஆம் இடத்துக்கு அதிபதி வக்கரம் அடைஞ்சிருக்காருங்கும் போது நமக்கு தேவையற்ற செலவுகள் குறையும், சுப செலவுகள் தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மருத்துவ செலவுகள் வராது. அதே நேரத்தில் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியாக அவர் இருக்கிறதால தந்தையாரோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் நமக்கு வரும். நம்ம ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பார், இல்லாட்டி ஒரு வேலையும் செய்ய முடியாதுன்னு திட்டிகிட்டு இருப்பார், நம்ம வேலையை நல்லாவே செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தந்தை மகனுக்கான உறவுகளில் விரிசல் வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்ங்க. இது வந்து ஒரு 13 நாளைக்கு தான். 13ஆம் தேதி புதன் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார். 9ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியான புதன் வக்கர நிவர்த்தியாகி பலம் அடையும் போது தந்தை மகனுக்கான அந்த உறவு மறுபடியும் மேம்பட ஆரம்பிச்சிடும். சரி, புள்ள 10 ரூபா கஷ்டப்படுறான், நம்ம கொடுத்து உதவும் அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு சொத்து பத்தை பிரித்து கொடுப்பாங்க, இந்தாப்பா கொஞ்சம் சொத்து நீ வச்சுக்கப்பா பொழைச்சிக்கப்பான்னு, இல்லை இந்தாப்பா ஏதோ ஒரு பிளாட்டை விற்றுக்கிட்டு ஏதாவது தொழில் பண்ணு, இல்லை ஏதோ பொழைப்பாரு, ஏதோ எங்கேயோ கொடுக்கல் வாங்கலையா வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி ஏன் வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அப்பா நமக்கு கொஞ்சம் பெரிய உதவியாக இருப்பாங்க. அவர் பலமடைகிற நேரத்தில் கொஞ்சம் விரய செலவுகள் நமக்கு வரும், கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஓட்டிக்கணும். ஆனால் விரய செலவுகள் அப்படிங்கிறது வந்தாலும் கூட அவர் எத்தனாவது வீட்டில் பலமடைகிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 10ஆவது வீட்டில் தான் பலமடைகிறார். அப்போ தொழிலுக்கு முதலீடு போடலாம். ஒரு தொழில் செய்கிற மேலே 10 ரூபா போடலான் இருக்கேன் அப்படின்னா தாராளமாக போடலாம். முதலீடுகள் செய்கிறதுக்கு உகந்த ஒரு மாதம், அதை பெருக்கி காட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அதோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கார், அதை மறந்துடக்கூடாது. 8ல் குரு இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. இருந்தாலும் செவ்வாயும் இப்போ சேர்ந்துக்கிட்டு 8ஆம் இடத்துல வலுவடைஞ்சிருக்காங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் நிறைய முட்டுக்கட்டைகள் அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கிய புள்ளிகளை பயிற்சி விடாது. ஊரில் ஒரு பெரிய மனுஷன், இல்லை நம்ம நட்பு வட்டத்திலேயே முக்கியமான ஒரு நண்பன், நமக்கு ஒன்றுனா அவன் தான் முன்னாடி வந்து நிற்பான், அவனை போய் நம்ம பயிற்சிக்கிட்டோமே அப்படின்னு பின்னாடி வருத்தப்படுற மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் குடும்பமான வரைக்கும் ஒரு விவாதம் நடக்குது, ஒரு வாக்குவாதம் நடக்குதுன்னா அங்கே போக வேண்டாம். ஒரு சண்டை சச்சரவு நடந்தால் கூட அங்கே நின்று வேடிக்கை பார்க்கவோ தடுத்து விடவோ போகக்கூடாது. வில்லங்க நம்மக்கிட்ட திருப்பி வந்துடும். வேலியில் போன ஓனான வேட்டியில் விட்ட கதையாகிடும். அதனால் குடும்பமான வரைக்கும் தான் உண்டு, தன்னோட வேலை உண்டுன்னு இருங்க. அடுத்தவன் பிரச்சனைக்கு போகாதீங்க. நண்பன் ஒருத்தன் பணம் கேட்டான், என்கிட்ட இல்லை, ஒரு ஜாமீன் போட்டு ஜவாப்தாரி ஏற்றுக்கலான்னு இருக்கேன், அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. நம்மகிட்ட இருந்தால் 10 ரூபா கொடுங்க, இல்லைன்னா கோச்சியாதப்பா என்கிட்ட இல்லை, அப்புறம் பார்க்கலாம், இந்த தடவை என்னால் உதவ முடியாது அப்படின்னு நாசுக்காக கழுதுகிறது நல்லது. அது மாதிரி சொந்த பந்தத்தில் விருந்து விசேஷம் நல்லது கெட்டதுன்னு போனோமா வந்தோமா 10 ரூபா மொய் வச்சோமா பிடிச்சா தின்னம்மா, இல்லைனா ஏஞ்சி வந்தம்மான்னு இருக்கணும். அங்கே போயிட்டு நியாயம் பேசுறது, பழைய பஞ்சாயத்தை இழுத்து பேசுறது, இல்லை அடுத்தவனுக்கு பஞ்சாயம் பேச போகிறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தாலே நவகிரகங்களும் நம்மளை நல்லா வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால் தேவையில்லாத அடுத்தவங்க பிரச்சனைக்கு போகாதீங்க, யாருக்கும் கொடுக்காதீங்க, யாருக்கிட்டையும் வாங்காதீங்க. வாங்கியிருந்தீங்கன்னா கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு மாதம் போகட்டும், சனி பலம் அடையிட்டும், அப்புறம் போய் கேட்டு நம்ம நோவாமல் வாங்கிக்கலாம் செப்டம்பர் மாதத்துக்கு மேலே. மற்றபடி பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை. வருமான ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்தான். தினமும் குளித்து முழிவிட்டு விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யணும். செவ்வாய்க்கிழமையில் ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடணும். வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் விளக்கு, சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு ஏற்றிட்டு வாங்க. ஏழைபாளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.